உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி, ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன, இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, முன்னேற்றம் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ சனிப்பயிற்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான ஆதரவு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே நிறைய இருந்துச்சு. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள நுழைகிறார். கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10 மணிக்கு, அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். சகல சௌபாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய தனுசு ராசி அன்பர்களே. என்னடா அது ஒரு வித்தியாசமான வார்த்தையாக இருக்கும் பாக்கீங்களா? குரு பார்வங்க இவனால உங்களுடைய ராசியின் அதிபதி 6ல் உட்காந்து அல்லாடு பட்டனப்பா திண்டாடு பட்டனப்பா அப்படின்லாம் ஃபீல் பண்ணீங்கல்ல. இப்போ உங்கள் ராசியின் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய பார்க்க போகிறார். அப்போ சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது, சகல வெற்றிகளும் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ற வீடியோவில் பார்த்துட்டு வேறு சேனல்களில் சில ஜோதிடர்கள் பேசின வீடியோ பார்த்து நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஐயா இப்போ தனுஷுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவர் 7ஆம் இடம் அவருக்கு சாதகமான இடம் கிடையாது, அப்படின்னா பாதகம் ஆகிவிடும் என்று சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் உங்களுடைய பார்க்குற பார்வை தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்பவுமே ஒரு குரு பகவானுடைய பார்வையில் 1ஆம் இடமும் 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஸ்தானம். மன மகிழ்ச்சிகள், ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் பணம் வந்தாலும் எவ்வளோதான் செயல்பாடு வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம்னு ஒன்று வேணும்ல. நம்ம பார்த்துருக்கோம், நேரடியாகவே நீங்களும் சந்திச்சிருக்கலாம். பல கோடி இருக்கும். எவ்வளோ இருக்கும்? பல கோடி பெட்டியில் எடுத்து வச்சுருக்கலாம், 10 கோடி கூட வச்சுருக்கலாம், இல்லை 10,000 கோடி கூட வச்சுருக்கலாம். அதை அணிவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ண, பேருக்குன்னு வச்சு என்ன பண்ண. பாக்கியங்கிறது எதனுடைய செயல்பாடில் வரும் பாருங்கள். பாக்கியங்கிறது உங்களுடைய 11ஆம் இடத்தோட செயல்பாடுகளும் உங்களுடைய கிரக அமைப்புடைய சாதகமான சூழ்நிலை குரு பகவானுடைய செயல்பாடுகளும் வச்சு தான் உங்களுக்கு இருக்குது. அனைத்தையும் அணிவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய 11ஆம் இடம் தான். அப்போ அந்த 11ஆம் இடத்தை உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இனிமே உங்களுக்கு உதவி புரிவாங்க. கஷ்ட காலத்தில் வராதவங்க இன்னுமே என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கும்ல, கஷ்ட காலத்தில் நமக்கு உதவி செய்யலை, நம்ம இந்த 1 வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருந்த உறவு இனிமேல் எங்களுக்கு உதவி செஞ்சிருமானா, இனிமேல் அவங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இனிமேல் காட்டுவாங்க, அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க.
ஓகேவா? உங்கள் மீது உண்மையான அன்பை காட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும். கல்வியில் ஒரு சிறந்த மாணவர்களாக பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிக்காத பெண்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கும். குரு பார்வை கிடச்சிட்டாலே கோடி புண்ணியம் நம்ம சொல்லுவோம்லங்க. உங்கள் ராசியின் அதிபதியே குரு பகவான் தானே, அவரே பார்க்கறனால உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே போல் திருமணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் அதிகமான டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு மாமியார் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, இங்கிட்டு வந்து கணவர் ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாரு. நான் எவ்வளோதான் உண்மையான அன்பாக இருந்தாலும் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, நான் அடிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட இருக்கிறேன் என்ற ஏக்கத்திலும் கவலையிலும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் யாரேனும் இருந்தால், ஏன்னா இது பொது பலன்கள், அதனால தான் இருந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் உறுதியாக அவர்களுடைய முழு திறமையும் இனிமே வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய அத்தை உங்களை இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்கள் மீது ஒரு அன்பு காட்டுவாங்க. உறுதியாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இனிமே அதிகரிக்கப்படும். ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண பாக்கியம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு நடக்கும், அல்லது உங்கள் வீட்டில் திருமணத்துக்காக காத்திருக்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரியோ அல்லது மூத்த சகோதர சகோதரிக்கோ அவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் உண்டு. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லலாம். 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய 2ஆம் தாரத்துக்குரிய விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு, சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டோம், ஸோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால், நான் தனிமையிலேயே வாழணுமா, எங்களுக்கு சந்தோஷம்னா கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் நீங்கள் இருந்தால், அந்த வருத்தத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக மாற்றி அமைத்து உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை 2வது திருமணம் மூலமாக அமைத்து கொடுப்பார். 2வது திருமணம் மூலமாக அமைச்சு கொடுப்பார். இது யாருக்கு? திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களுக்கு, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியை இழந்தவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். அப்போ கீழே கமெண்ட்ஸ் கேட்பாங்க, ஐயா ஏழை எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அப்போ எனக்கு இன்னும் ஒரு கல்யாணம் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒற்றுமையாக உண்மையாக உயிருக்குயிராய் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். மனைவி மூலமாக இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கும். மனைவியின் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி புரிவாங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசியில் யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறீர்களோ, பேராசிரியராக பணிபுரிகிறீர்களோ, சினிமா துறையில் வேலை பார்க்குறீங்களோ, அதே போல் தயாரிப்பாளராக இருக்கிறீர்களோ, நடிக்கிறீங்களோ, அதை ஒரு சின்ன திரையில் கூட நடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் இனிமே கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்து வச்ச பொக்கிஷம், அதாவது நான் இவ்வளோ நாளாக நான் வந்து கடின உழைப்பு மூலமாக 1 வருஷம் என் உழைப்பை போட்டு நான் வச்சுருக்கேன், ஆனால் அதற்கான பலன் கிடைக்குமா, அது எப்போ கிடைக்கும்னு காத்திருக்கேன்னா இனிமே கிடைக்கும். உங்கள் வேலையில் உள்ள அழுத்தம் குறையும். வேலை கடின உழைப்பாளி, கடின போராளி, கடின ஒரு திறமையான நபர்களாக நீங்கள் இருந்தும் அதற்கான மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வருத்தம் இனிமேல் கிடையாது. இது வந்து பொது பலன்கள். நம்ம திரும்ப சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு 20% ஒரு பூஸ்ட். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இயங்கணும். உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்கிற பூஸ்ட்டும் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பொது பலன்கள் சொல்லிட்டோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கான ஜாதகம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதக ரீதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு, இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுடைய
வைகாசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.